புதுச்சேரியில் நடைபெற்ற பாஜகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அந்நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணியை கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. தற்போது நம்முடன் தலைமை செய்தி ஆசிரியர் திரு தம்பி தமிழரசன் இணைகிறார். வணக்கம் தம்பி தமிழரசன். தற்பொழுது இந்த உட்கட்சி மோதலானது பெரிதாக வெடித்துள்ளது. இந்த நிலையில் பனையுடன் வந்து என்னை பாருங்கள் என்று அன்புமணி கூறி சென்றுள்ளார். இதனால் பாமக கட்சியானது உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அரசியல் களத்தில் இதனை நாம் எப்படி பார்க்க முடிகிறது? நிகழ்வு அரங்கேறியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அந்த கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் என்பது பொதுவெளியில் வெடித்திருக்கிறது. அதனை காட்சிகளின் வாயிலாக தற்போது நாம் பார்த்து வந்தோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி மாவட்டத்தில் தற்போது நடைபெற்று வந்தது. சற்று நேரத்திற்கு முன்பாக நடைபெற்று வந்த நிலையில் கட்சிக்குள்ளே எடுக்கப்பட்ட முடிவு ஒன்று தற்போது இந்த விரிசலுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. மருத்துவர் ராமதாஸ் தற்போது அவர் ஒரு நியமனத்தை முன்வைத்திருக்கிறார். அதாவது பாமக இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் என்பவரை நியமித்திருக்கிறார். அன்புமணியின் சகோதரியின் மகன், அதாவது ராமதாசனுடைய பேரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த நியமனத்திற்கு கடும் எதிர்ப்பை இந்த பதிவு செய்திருக்கிறார். அதாவது கட்சியில் சேர்ந்து 4 மாதங்களுக்குள்ளாகவே முக்கிய பொறுப்பு கொடுப்பது நியாயமா என்ற வகையில் அவர் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர், இது நான் உருவாக்கிய கட்சி, இங்கு நான் சொல்பவர்கள் தான் இருக்க வேண்டும், விருப்பமில்லாதவர்கள் விலகிக் கொள்ளலாம் என்ற ஒரு காட்டமான பதிலை அளித்திருக்கிறார். 3 முறை அவர் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார். இது நான் உருவாக்கிய கட்சி என்பதை அவர் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். இந்த பேச்சிற்கு பிறகாக பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் பேசிய ஒலிவாங்கி மைக்கை வேகமாக மேடையிலேயே வீசிய அந்த காட்சியும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்சியை விட்டு போவதாக இருந்தால் போ என்ற உரிமையிலும் அவர் பேசியிருக்கிறார். ஏற்கனவே இருவருக்கும் இடையே பனிப்போர் இருக்கிறது என்று தொடர்ச்சியாக அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அது பொதுவெளியில் மோதலாக வெடித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே கூட்டணி விவகாரம், கட்சி பதவி நியமன விவகாரம் உள்ளிட்ட பல விவகாரங்களில் இருவருக்கும் இடையே மாறுபட்ட கருத்து அவ்வப்போது எழுந்து வந்த நிலையில் தற்போது அது மோதலாக வெடித்திருக்கிறது என்பதே பல்வேறு அரசியல் விமர்சகர்களின் பார்வையாக இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஏற்கனவே சமூக நீதிக்கான பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்த நிலையில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவை உருவாக்கி அதில் வன்னியருக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும், அவருடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்ற மிகப்பெரிய போராட்டங்களை அவர் முன்னெடுத்திருந்தார். ஒட்டுமொத்தமாக பல்வேறு சமூகங்கள் இணைக்கப்பட்டு 1989 கலைஞர் கருணாநிதி அவர்களின் ஆட்சி காலத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு என்பது கொண்டுவரப்பட்டது. அவ்வப்போது சமூக நீதிக்கான பல்வேறு போராட்ட களங்களை முன்னெடுத்திருந்த மருத்துவர் ராமதாஸ் வன்னியர் சங்கத்தை பின் நாட்களில் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவாக்கினார். பின்னர் தேர்தல் களத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாகவே அந்த கட்சி என்பது பரிணமித்தது. அதற்கு பிறகு பல்வேறு விதமான நிலைப்பாடுகளை அவர்கள் எடுத்திருந்ததையும் நாம் அறிந்தோம். ஏற்கனவே அந்த கட்சியினுடைய முதல் பிளவாக நாம் பார்க்க வேண்டியது தற்போதைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் ஏற்கனவே அந்த கட்சி சார்பாக போட்டியிட்டு வேல்முருகன் பண்ருட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். பின்னர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாசனிடையே ஒரு மிகப்பெரிய மோதல், முரண் ஏற்பட்டு வெளிவந்து கடந்த 2012ஆம் ஆண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியை அவர் தொடங்கினார். தற்போது திமுக கூட்டணியில் சட்டமன்ற உறுப்பினராக அவர் தொடர்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனை பாட்டாளி மக்கள் கட்சியில் பல்வேறு விதமான பனிப்போர் நிலவி வருகிறது. குறிப்பாக குடும்ப கட்சியாக அந்த கட்சி மாறி இருக்கிறது என்ற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த பனிப்போர், அந்த விமர்சனம் என்பது பொதுவெளியில் வெடித்திருக்கிறது. மிக குறிப்பாக கூட்டணி தொடர்பான முடிவுகளை யார் எடுப்பது, யார் அதிகார தலைமையாக இருப்பது என்ற ஒரு விஷயம் அவ்வப்போது சர்ச்சையாக உருவானதை நாம் பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியில் பாமக இணைந்ததை அந்த கட்சியினுடைய டாக்டர் ராமதாஸ் விரும்பவில்லை. அன்புமணி ராமதாஸின் அழுத்தத்தின் பேரிலேயே அந்த கூட்டணியில் பாமக கட்சி இணைந்தது என்ற ஒரு கருத்து அப்போது அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்பட்டது. அதிகாரப்பூர்வமற்ற செய்தியாகவும் வெளியானது. அவர் மீது இருக்கக்கூடிய, அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் மேல் தொடரப்பட்ட இந்தூர் மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட சில வழக்குகளின் காரணமாக
அவர் தற்போது பாஜக கூட்டணியில் இணைவதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்தை வேறு மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் கூறப்பட்டு வந்த நிலையில் அப்போது கூட்டணி தொடர்பான இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது என்ற ஒரு கருத்துருவாக்கமும் இடம்பெற்றது. அதற்கு பிறகாக 2021 அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி நீடித்தது. 10% இடஒதுக்கீடு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் 10% வன்னியருக்கான தனி உள் இடஒதுக்கீட்டுக்கான அந்த உத்தரவு பெறப்பட்டு அதற்கு பிறகு அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி நீடித்தது. பிறகு 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் களமும் இந்த பனிப்போரின் உச்சமாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்ட நிலையில் அந்த கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருள் உள்ளிட்டோரும் எடப்பாடி பழனிசாமியோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கூட்டணி ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது உடனடியாக அன்று இரவே அந்த கூட்டணி கணக்கு என்பது மாறியது. பாஜகவோடு கூட்டணி அமைப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சி மறுநாள் அந்த முடிவை எடுத்தது. பலருக்கும் ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு முடிவாகவே அந்த முடிவு என்பது அமைந்திருந்தது. அப்போதும் சொல்லப்பட்ட காரணம் என்னவென்றால், அதிமுகவோடு கூட்டணி அமைக்க மருத்துவர் ராமதாஸ் மிகவும் விடாப்பிடியாக இருந்ததாகவும், ஆனால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாஜகவோடு கூட்டணி சேர்வதற்கு விருப்பம் தெரிவித்து அந்த கூட்டணியை அமைத்ததாகவும் அப்போது சொல்லப்பட்டது. பனிப்போரின் உச்சகட்டமாக அந்த காலகட்டம், அதாவது கடந்த 6 மாதத்திற்கு முன்பான காலகட்டத்தை நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகு பல்வேறு பொது மேடைகளிலும் பாஜகவோடு இணைந்து பாமக செயல்பட்டது. குறிப்பாக பிரதமர் மோடி, டாக்டர் ராமதாஸ் ஒரே மேடையில் சமூக நீதியின் 2 முக்கிய தலைவர்கள், இந்தியாவின் 2 முக்கிய தலைவர்கள் என்று அந்த கூட்டணியினரால் வர்ணிக்கப்பட்ட அந்த காட்சியையும் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு பாஜக எடுக்கக்கூடிய பல்வேறு விதமான நிலைப்பாடுகள், குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு விதமான நிலைப்பாடுகளில் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய எதிர்ப்பை தொடர்ந்து பதிவு செய்து வந்தது. ஒருமுறை டாக்டர் அன்புமணி ராமதாஸ், நீங்கள் பாஜக கூட்டணியில் பயணிக்கிறீர்களா என்ற கேள்விக்கு, நாங்கள் டெல்லி பாஜகவோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு பதிலை அளித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 2026 ஆண்டு கூட்டணி ஆட்சி என்றும் அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியாக முன்வைத்து வந்த நிலையில் தற்போது சிறப்பு பொதுக்குழுவில் இந்த இருவருக்குமான பனிப்போர் என்பது ஒட்டுமொத்த மோதலாக வெளிவந்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே குடும்ப அரசியல், குடும்ப கட்சி என்ற விமர்சனத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களுடைய பேரன் முகுந்தனுக்கான அந்த மாநில இளைஞரணி பதவி கொடுத்தது அன்புமணி ராமதாசுக்கு முழுக்க உடன்பாடு இல்லாத ஒன்றாக இருக்கிறது. அதாவது கட்சியில் சேர்ந்த 4 மாதமே ஆனவருக்கு பதவி கொடுத்தால் உழைப்பவர்களுக்கு என்ன மரியாதை என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். அதற்கு ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் கரகோஷம் எழுந்த நிலையில் அதனை கண்டிக்கும் வகையில்தான் மருத்துவர் ராமதாஸ் கூறியிருக்கிறார், இது நான் உருவாக்கிய கட்சி, நான் சொல்வதை கேட்பதாக இருந்தால் இரு, இல்லை என்றால் வெளியே போ என்று சொல்லி இருக்கிறார். அதற்கு பிறகு பனையூரில் எனக்கு அலுவலகம் இருக்கிறது, அங்கு வந்து என்னை சந்தியுங்கள் என்று சில நிமிடங்களிலேயே இந்த பொதுக்குழு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. பொதுவாக தைலாபுரத்தில் இருந்தே அரசியல் நிகழ்வுகளை, அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வருபவர் மருத்துவர் ராமதாஸ் தற்போது பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் இருக்கிறது, அங்கு வந்து என்னை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கிளம்பி இருக்கிறார். தற்போது அந்த காட்சியையும் பார்க்கிறோம். கரகோஷம் எழுப்பிய அந்த தொண்டர்கள் அவர் இறங்கி சென்ற போதும் மீண்டும் அந்த கரகோஷத்தை எழுப்பி இருக்கின்றனர். தொண்டர்கள் தற்போது இதற்கு அடுத்த கட்டமாக என்ன முடிவை எடுக்கப் போகின்றனர் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. பொதுக்குழு மேடையில் கட்சி சார்ந்து, அதாவது பேரனுக்கு அளிக்கப்பட்ட பதவி என்பது அந்த குடும்பத்திற்குள்ளாகவே ஒரு பெரும் மோதலை உருவாக்கி இருக்கிறது. அதற்கு பல்வேறு விதமான ஆதரவும் எழுந்திருக்கிறது என்றே நாம் பார்க்கலாம். விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளலாம், என் முடிவை ஏற்காதவர்களுக்கு கட்சியில் இடமில்லை என்பது அன்புமணி ராமதாசுக்கு சொல்லப்பட்ட ஒரு பதிலாகவே இது பார்க்கப்படுகிறது. ராமதாசினுடைய முடிவால் அன்புமணி ராமதாஸ் கடும் அதிருப்தி அடைந்திருக்கிறார். இந்த அதிருப்திக்கு பிறகு என்ன முடிவு எடுக்கப்பட போகிறது, அன்புமணி ராமதாஸ் எந்த விதமான பயணத்தை மேற்கொள்ள போகிறார், இந்த மோதல் என்பது முடிவுக்கு வருமா, அல்லது இந்த மோதலின் நீட்சியாக அன்புமணி தனி பயணத்தை மேற்கொள்வாரா, இந்த கட்சியை உருவாக்கிய டாக்டர் ராமதாஸ் என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தற்போதைய நிலைப்படி பாஜக கூட்டணியில் பயணிப்பதாகவும் 2026 கூட்டணி ஆட்சி நடைபெறும், அதில் பாமக பங்கு பெறும் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த மோதலின் அடுத்த கட்டம் என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தம்பி தமிழரசன், நன்றி. பாமகவினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் பாண்டிச்சேரியில் நடைபெற்றது. அப்போது பாமகவினுடைய இளைஞரணி தலைவராக
பாண்டிச்சேரியில் நடைபெற்ற பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவருக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாமகவின் இளைஞரணி தலைவராக முகுந்தன் என்பவரை ராமதாஸ் நியமனம் செய்து அறிவித்தார். இதற்கு அன்புமணி ராமதாஸ் கட்சியில் சேர்ந்து 4 மாதங்களின் நிலையில் அவருக்கு எதற்காக பொறுப்பு என்று கேள்வி எழுப்பிய நிலையில், இது நான் உருவாக்கிய கட்சி, நான் தான் முடிவெடுக்க முடியும், தனது பேச்சை கேட்கவில்லை என்றால் யாரும் பாமகவில் இருக்க முடியாது, விருப்பம் இல்லை என்றால் விலகிக் கொள்ளலாம், கட்சியை விட்டு போவதாக இருந்தால் போ என்று ராமதாஸ் அவர்கள் கடும் வார்த்தைகளை பிரயோகம் செய்தார். இதனால் அதிருப்தி அடைந்த அன்புமணி ராமதாஸ் அங்கிருந்து உடனே கிளம்பி சென்றார். மேலும் பனையூரில் தனக்கு ஒரு அலுவலகம் இருப்பதாகவும் அங்கே வந்து தன்னை பாருங்கள் என்று அவர் கூறி சென்றது தற்பொழுது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸை விருப்பமில்லை என்றால் விலகிக் கொள்ளலாம், கட்சியை விட்டு போவதாக இருந்தால் போ என கூறிய அந்த நிகழ்வு தற்பொழுது அரங்கேறி உள்ளது. இதனால் பாமகவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வார்த்தை மோதல் தற்பொழுது அக்கட்சியிலிருந்து பெரும் மோதலை ஏற்படுத்தியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாமகவின் நிறுவனர் ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதியின் மகன் முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமனம் செய்து ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்சியில் சேர்ந்து சில மாதங்களே ஆன நிலையில் எதற்கு அவருக்கு இந்த பொறுப்பு என்று கேள்வி எழுப்பியதைத் தொடர்ந்து, இங்கு தனது பேச்சை கேட்கவில்லை என்றால் யாரும் பாமகவில் இருக்க முடியாது, ஏனென்றால் இது நான் உருவாக்கிய கட்சி, நான் தான் முடிவெடுக்க முன்றி அவர் கூறிய நிலையில் தற்பொழுது பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.